தமிழ்நாடு அரசு ஒன்றியம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் கோட்டாஜியு கோட்டாஜியுவின் மாநில மையத்தின் சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டமானது இன்று சென்னையில் நடைபெற்றது. 19/3/2025 நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 2 கட்ட போராட்ட நடவடிக்கையை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். முதல் கட்ட போராட்டமாக 3/4/2025 அன்று அனைத்து மாவட்டத்துடைய தலைநகரத்திலும் ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம். அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கையாக இன்று தர்ணா போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தமிழகம் முழுவதிலிருந்து திரளாக வந்து கலந்து கொண்டு இந்த தர்ணா போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு யார் காரணம் எனில் முழுவதும் தமிழ்நாடு அரசு தான் காரணம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசு 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த போராட்டத்துக்கெல்லாம் காரணம். இந்த தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் அரசர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், வணிகர்கள் போராட்டம், மக்கள்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இப்படியெல்லாம் போராட்ட கழகங்களாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அரசர்கள் ஆசிரியருடைய போராட்டமும் நீடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் என்றுதான் யதார்த்தம். என்ன காரணம் எனில் 47 மாதங்களாக நாங்கள் பொறுத்து 48 மாதங்களாக இருக்கிறது. எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது யதார்த்தம். 3/3/2024 அன்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஏவா வேலு அவர்கள் தலைமையிலான 3 அமைச்சர்கள் கூடி எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன் அடிப்படையில் எங்களுடைய எல்லா அனைத்து கோரிக்கைகளையும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் நாங்களும் காத்திருந்தோம். 14/3/2024 வரை 14/2/2024 இரவு வரை எங்களுக்கு எந்த அழைப்பும் வராத காரணத்தினால் 15/2/2024 அன்று தமிழகம் தவிர ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை செய்தோம். அதன் பிறகு 3/3/2024 அன்று தமிழகத்தை தாங்கிய மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டத்தை மிக சிறப்போடு நடத்தி முடித்தோம். ஆனால் நடத்தி முடித்தவுடன் முதலமைச்சர் எங்களை அதிகாரப்பூர்வமாக அழைத்து எங்களது கோரிக்கையில் சற்று 1 வருடங்கள் பொறுங்கள், நாங்கள் செய்து தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 1 வருடமும் ஒன்றும் செய்யவில்லாத காரணத்தினால் 19/3/2025 அன்று நாங்கள் உடனடியாக இந்த கூட்டமைப்பின் சார்பில் போராட்டங்களை நடத்த போகிறோம் என்று சொன்னவுடன் 24/2/2025 அன்று மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு தலைமையில் 4 அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த கோரிக்கை ஏற்கனவே சொன்னதை போல உங்களது நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம். நிச்சயமாக முதலமைச்சர் உங்களுடைய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வார், அறிவிப்பார் என்று சொன்னார்கள். எங்களுக்கும் அழைப்பு வந்தது. 13/3/2025 அன்று இரவு 8:30 மணி அளவில் முதலமைச்சரை சந்தித்தோம். ஆனால் மறுநாள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் எங்களது கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக அறிவிப்பார்கள் என்று நம்பினோம். ஆனால் வழக்கம்போல எங்களுக்கு அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் வழக்கமான அறிவிப்பாக வந்த காரணத்தினால் மறுபடியும் வீதிக்கு இறங்கி போராடுகின்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் என்பது யதார்த்தம். இன்னும் சொல்லப்போனால் 10 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் மேன்மேலும் நடத்தினாமல் முடிவு பெற வேண்டும் என்றால் உடனடியாக அரசு எங்களை அழைத்து பேசி எங்களது நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அப்படி அறிவிக்காத பட்சத்தில் இன்னும் இந்த அரசுக்கு சரியாக 12 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. ஆகவே 48 மாதங்கள் பொறுத்திருந்து விட்டோம். இனி 12 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. தற்பொழுதாவது இந்த அரசு முழுமையாக உணர்ந்து நியாயத்தை உணர்ந்து எங்களை அழைத்து பேசி எங்களை கோரிக்கைகளை சரி செய்யாவிட்டால் உடனடியாக கோட்டாஜியாவினுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை திட்டமிடுவோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள குறிப்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த தர்ணா போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 1/4/2003 பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை இந்தியாவிலே முன்மாதிரியாக முதலில் அம்மையார் ஆட்சியாளர்கள் அவர்கள் அறிவித்தார்கள்.
மத்திய அரசு 1/1/2004 தான் அறிவித்தார்கள். அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமானது 22 ஆண்டுகளாக கோரிக்கையை நாம் தொடர்ந்து வைத்திருந்தாலும் இன்று வரை கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கின்ற காரணத்தினால் அது பிரதானமான கோரிக்கை. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்